என்ன கோவிந்து ஒரு மாதிரியா இருக்க? வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு. ஒரே சோகமா இருக்கு. ஏன் சோகமா இருக்கேன்னு கேட்க மாட்டியா? நான் ஏன்டா கேட்கணும்? உன் வாழ்க்கை 1000 சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும். அதை பத்தி எனக்கு என்னடா? அனாவசியமா என் வாழ்க்கையில குடிக்கிறாரா சொல்லிட்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம். இதுவரை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சுந்தரம் கோவை மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட கலெக்டர் சுஜித் சிங் தமிழ்நாடு பாடநூல் நிறுவன இயக்குநராக மாற்றப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்டத்துக்கு புதிய கலெக்டராக டெல்லி உள்துறையில் பணியாற்றிய சந்தியா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை சரிவு. எனது சந்தியா வரல? ஆமாடா, நாளைக்கே வரா. அதுவும் சாதாரண சந்தியாவா இல்ல, கலெக்டர் சந்தியாவா. 3ஆம் மனுஷன் மாதிரி பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது போட வேணா? சரி விட்றா, அவனுக்கு என்ன பிரச்சனையோ? நாளைக்கு வந்தோன்னா அவகிட்டே கேட்டுருவோமே ஏன் லெட்டர் போடலன்னு. சந்தியா இப்ப வந்துருவால? கண்டிப்பா வந்துருவால? ஆமா, இப்ப வந்துருவாடா. கலெக்டர் அம்மா உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும் மாவா, நம்ம புண்ணிய சந்தியா நான் எடுத்து வளர்த்த பொண்ணாச்சே. அவளை ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சு இன்னைக்கு நான் இல்லைன்னா கலெக்டரா இருக்க முடியுமா ஐயா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு பெரிய ஆள வரும்னு. நல்ல பிரில்லியன்ட் கேர்ள். எப்ப பாரு படிப்பு 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 தான். காலையில அவ கூட நிறைய ஆபீசர்ஸ் இருந்தாங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் அவ பதவி ஏற்கிறா. அந்த டென்ஷன்ல அவ நம்மள மறந்துருக்கலாம் இல்லையா? கவலைப்படாதடா, நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல போய் அவளை பாப்போம். சார், நான் கலெக்டர் அம்மாவை பார்க்கணும். இப்பெல்லாம் யாரும் கலெக்டர் அம்மா பார்க்க முடியாது, அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. யோ, நான் அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவையா, விஸ்வம்னு சொல்லு, அவங்களே என்ன கூப்பிடுவாங்க. அப்படியா? எதுக்கும் கலெக்டர் அம்மா கிட்ட கேட்டுட்டு வந்து பதில் சொல்றேன். இப்ப லா அண்ட் ஆர்டர் ரொம்ப கெட்டு போச்சு. போலீஸ பார்த்து ரவுடிங்க பயந்த காலம் போய் இப்ப ரவுடிங்களை பார்த்து போலீஸ் பயப்பட வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. மேடம், உங்களை பார்க்க யாரோ ஒருத்தர். சாரி, இப்ப நான் யாரையும் பார்க்க முடியாது. ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லு. ஓகே மேடம். சிட்டில பாதி இடத்துல சோடியம் வேப்பர் எரியறதே இல்ல. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், இப்ப யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்ல சொன்னாங்க. அப்புறம் என்ன, இடத்த காலி பண்ண வேண்டியதானே? போய் வேலையை பாரு. நாம வந்திருக்கோம் தெரிஞ்ச உடனே சந்தியா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ சொல்றா, நீ ஏன் இங்க வரணும் சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேன். நீங்க போங்க, பின்னாலே நான் வரேன் அப்படின்னு சந்தியாவே சொன்னாளா? இல்ல, பியூன் கிட்ட சொல்லி அனுப்பிச்சா. வாடா. அங்க பாரு சந்தியா, கை கட்டிட்டு போறா பாரு. நம்மள பார்த்து சிரிச்சுட்டு கூட போறா பாரு. சிரிச்சா இல்லடா, சிரிக்கலையா?
அது ஒண்ணும் இல்லடா, நம்ம ராசி. இந்த பொண்ணுங்களை எப்படிதான் அவங்க முன்னேற வரைக்கும் நம்மள யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். சந்தியா அவன் கூட சேர்ந்ததுல கூட எனக்கு வருத்தம் இல்லடா. ஆனா அவன் கலெக்டர் ஆயிட்டா, நான் எனக்கு பிச்சைக்காரனாவே இருக்கிறடா. அன்புள்ள விஸ்வத்திற்கு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் நானும் ஆனந்தும் சேர நேரிட்டது. இங்க விஸ்வங்கிறது யாருங்க? இவர்தான். சந்தியாமா அந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. ஏன்டா அந்த லெட்டர் படிக்காம கிழிச்ச? ஆமா, அதுல என்ன எழுதி இருக்க போறா? ஆனந்த் வந்து பழசெல்லாம் மறந்துருனாரு, நானும் அதை மறந்துட்டு அவர் கூட சேர்ந்துட்டேன், நீயும் என்ன மறந்துன்னு எழுதியிருப்பா. வேற ஏதாவது இருந்துச்சுன்னா? இருந்தாலும் எழுதுவா போறா. நாளைக்கு அவளுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம், ஊருக்கே பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கா, நம்மள தவிர. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அவன் நம்மள மறக்கலடா, சுத்தமா தலைமுழுகிட்டா. சிச்சுவேஷன் அருமையா இருக்கு சார். இல்ல சார், இதை விட பெட்டரா எதிர்பார்க்கிறேன். வேற டியூன் போடுங்க. இப்ப பாருங்க சார். தல்லாலே தாளலாலே தல்லாலே தாளலாலே நாலே தாளலாலே இப்ப நீங்க நினைச்சது கிடைச்சிருக்குமே. இட்லிக்கு மாவாட்டவா சொன்ன டியூன் தானே கேட்டேன். என்னடா பாக்குற? வெத்தலை பாக்க தீர்ந்து போச்சு, போய் வாங்கிக்கடா. அது பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அங்க வாசிக்கிற நாசுரக்காரன் சுதிய விட்டுட்டு அபசுரமா வாசிக்கிறான். அது அப்படியே என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, வேற ஒண்ணும் இல்ல. அவன் அபசுரமா வாசிக்கிறான். ஆமா, இப்ப டீல புடிச்சிட்டேன். இந்த வந்துடுறேன், வந்துகிட்டே இருக்கேன். தாளலாலே தல்லாலே. ஆஹா, டேய் ஜால்ரா, நிறுத்து. இன்னும் எமோஷன் வேணும் சார். எந்த பொண்ணு அவன் முன்னுக்கு கொண்டாந்தானோ அந்த பொண்ணு அவனை தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறா. அதுதான் சிச்சுவேஷன். அதுக்கு டியூன் போடுங்க. ஏமாற்றம், சோகம், அழுக எல்லாம் சேர்ந்து வரணும் சார் அந்த பாட்டுல. கேரக்டரோடு சேர்ந்து ஆடியன்ஸ் அழணும் சார். தாலே லாலே தாலே லாலே. இந்த இருமல் எஃபெக்ட் கூட வச்சுக்கலாம் சார். வேணா 1 மணி நேரம் டைம் எடுத்துங்க, சொந்தமா ஏதாவது டியூன் போடுங்க. இதை விட நல்ல டியூனுக்கு நான் எங்கடா போவேன்? எவங்கிட்ட கொடுங்க.